ஹாய் ஆல், நான் உங்கள் கேர்லின். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விடிசி பிஸ்னஸ் டாக் வித் கேர்லின். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கான ஒரு வீடியோவில் காணொலின்னு சொல்லலாங்க. ஓகே, என்ன இது மைண்ட் செட் அப்படின்னா, ஓகே நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பந்தயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு ஸ்போர்ட் இருக்குது. ஒரு ஒரு 40 பேரோ ஒரு 20 பேரோ வந்து கலந்துக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 3 பேர் வந்துட்டு செலக்ட் ஆகிறாங்க, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ செகண்ட் எடுத்த பையன் வந்து ரொம்ப சோகமாக அந்த கையில் வந்து ட்ராஃபி வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு வரலையேன்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு அப்படியே ஒரு தலையை அப்படி குனிஞ்சிட்டு இருந்து பார்த்துட்ருக்கான். ஆனால் தேர்ட் வந்தவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக, இப்போ நம்ம 40 பேருக்குள்ளே கலந்துக்கிட்டோம், 20 பேருக்குள்ளே கலந்துக்கிட்டோம், ஆனால் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், ஒரு தேர்ட் வந்துட்டோங்கிற ஒரு பெரிய மைண்ட் செட்டோடு சந்தோஷமாக குதிச்சுட்டே வந்து அந்த ட்ராஃபியை கையில் வச்சுட்டு இருப்பாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுமாங்க? ஓகே, மைண்ட் செட் தான் காரணம். ஓகே, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? ஓகே, சில பேர் வந்து நம்மள்ட்ட என்ன இருக்குதுன்னு தெரியாமல், நம்ம என்ன சாதிச்சிருக்கோன்னு தெரியாமல் இன்னும் ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில், ஒரு ஃபீலிங்கில் வந்து ரொம்ப ஏதோ ஒன்று பறிகொடுத்த மாதிரியே போயிட்டே இருப்பாங்க. பட் அவங்க வந்து ரொம்ப சாதிச்சுட்டு நல்ல இடத்துல தான் இருப்பாங்க, இல்லை ஒரு இடத்துல வந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் வந்து சாதிச்சுட்டு ரொம்ப பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனாலுமே ஒரு இடத்துக்கு அவங்க வந்தபோது அவங்க மைண்ட் செட் வந்து ரொம்ப சந்தோஷமாக, நான் விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன், நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டேன், இன்னும் பண்ணலாம், ஓகே இந்த விஷயம் நம்ம எடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே ஒரு நல்ல மைண்ட் செட், நம்மள்ட்ட என்ன இருக்குது, நம்ம அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம போயிட்டுருக்கோம், நம்ம என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கோமோ அது ஒரு சந்தோஷங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நீங்கள் வந்து எல்லார்கிட்டையும் இருக்கணும். பிஸ்னஸ் பீப்புளோ இல்லை ஒர்க்கிங் பீப்புளோ யாராக இருந்தாலுமே அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஹாவ் அ குட் மைண்ட் செட், ஓகே, டு க்ரோ அண்ட் வாட் எவர் யூ அச்சீவ்ட் ஆல்சோ. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு டெல் திஸ். தேங்க்யூ ஃபார் திஸ். ஹாவ் அ நைஸ் டே. Please subscribe to my channel and signing off, BTC Business Talk with Carolyn.